இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து பிரச்சாரம் செய்த முதலமைச்சர் ரங்கசாமியின் வாகனத்தை பின்தொடர்வதில் பாஜக பாமக தொண்டர்களிடையே கடும் வாக்குவாதம். ஆபாசமான வார்த்தைகளால் திட்டிக் கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வாக்களித்த மக்களுக்கு எதுவும் செய்யாத அரசாக இந்த அரசு உள்ளது என அதிமுக வேட்பாளருக்கு வாக்கு சேகரித்த ஆண்வழகன் பேசியுள்ளார். புதுச்சேரி அருகே லிங்காரெட்டிப்பாளையத்தில் உரிய ஆவணமின்றி காரில் எடுத்து செல்லப்பட்ட ரூபாய் 5.50 லட்சம் பறிமுதல் செய்யப்பட்டது. புதுவையில் 9ஆம் வகுப்பு +1 தேர்வில் பங்கேற்று தேர்ச்சி அடையாதவர்களுக்கு மறுதேர்வு எழுத வாய்ப்பளிக்க வேண்டும் பள்ளி கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து முதலமைச்சர் ரங்கசாமி நேற்று இரவு மணவெளி தொகுதியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது தவளக்குப்பம் பூர்ணாகுப்பம் சந்திப்பு அருகில் முதலமைச்சரின் பிரச்சார வாகனத்தை பின்தொடர்வதில் பாஜக பாமகவினரிடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. மேலும் அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் இரு கட்சி தொண்டர்களையும் சமாதானம் செய்ய முயற்சி செய்தும் அவர்கள் சமாதானம் ஆகாமல் பொது இடத்தில் ஒருவரை ஒருவர் ஆபாசமான வார்த்தைகளால் திட்டிக் கொண்டனர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டதுடன் அந்த வழியாக சென்ற பொதுமக்கள் முகம் சுழித்தபடி சென்றனர். புதுவையில் நல்லாட்சி தொடர்ந்திட நீங்கள் ஆதரிக்க வேண்டிய சின்னம் தாமரை சின்னம். நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் தாமரை சின்னம். தாமரைக்கு வாக்களியுங்கள், புதுச்சேரியின் வளர்ச்சிக்கு வாக்களியுங்கள். தாமரைக்கு வாக்களியுங்கள், சத்தியத்திற்கு வாக்களியுங்கள். தாமரைக்கு வாக்களியுங்கள், நேர்மைக்கு வாக்களியுங்கள். டூ வீலர்ல கொஞ்சம் முன்னாடி போயிடுங்க. டூ வீலர்ல உள்ளலாம் முன்னாடி போக டைம் இல்ல. பிரச்சாரம் அன்பு கொண்ட பெரியவர்களே, வணக்கத்துக்குரிய வாக்காளர் பெருமக்களே, தேசிய ஜனநாயக கூட்டணி புதுச்சேரி அதிமுக வேட்பாளர் தமிழ்வேந்தனுக்கு ஆதரவாக மாநில செயலாளர் அலுவலகம் வெளியூர் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் வாக்குகளை சேகரித்தார். பிரச்சாரத்தில் அவர் பேசும்போது திமுகவும் பாஜகவும் கள்ளவுறவு வைத்துக் கொண்டு தொகுதி மாதிரி வெற்றி பெற்றனர். வெளியூர் மற்றும் உருளையன்பேட்டை பகுதியை சேர்ந்த 2 சட்டமன்ற உறுப்பினர்களும் சந்தர்ப்பவாதிகள். புதுச்சேரியில் கஞ்சா கடத்தல், சட்டம் ஒழுங்கு பாதிப்பு உள்ளிட்ட பல்வேறு குற்றங்களுக்கு தலைநகரமாக வெளியூர் மாற்றப்பட்டது. முதலமைச்சர் பொறுத்தவரை ஒரு அப்பாவி அவருக்கு சூதுவாது தெரியாது. 2011 முதலமைச்சர் வெற்றி பெறுவதற்கு துணையாக இருந்தது அதிமுக தான். அதிமுகவிற்கு பாஜகவுடன் கள்ளவுறவு வைத்துக் கொள்ள அவசியம் கிடையாது என்றார். இந்தியாவிலேயே வக்பு வாரியம் இல்லாத ஒரு மாநிலமாக புதுச்சேரி உள்ளது. ஒட்டுமொத்தமாக முஸ்லிம் மற்றும் கிறிஸ்துவ மக்களை வஞ்சிக்கக்கூடிய அரசாக இந்த அரசு உள்ளது என்றார். ரேஷன் கடை திறப்பதற்கு இந்த தேர்தலுக்கும் என்ன சம்பந்தம் உள்ளது? எப்படி ரேஷன் கடை திறக்க முடியும் என கேள்வி எழுப்பினார். பிஜேபி ஆட்சியில் இருக்கின்றது. ஆட்சியில் இருக்கும்போது புதுச்சேரி மாநிலத்தினுடைய நீண்ட நாள் கோரிக்கையான மாநில அந்தஸ்து பிரச்சனை, மத்திய நிதிக்குழுவில் புதுச்சேரியை சேர்ப்பது, விமான நிலைய விரிவாக்கம், துறைமுக அபிவிருத்தி திட்டம், வேலைவாய்ப்புகளை உருவாக்குவது, புதிய ஐடி பார்க்களை கொண்டு வருவது, ஜிப்மரில் நமக்குரிய இடஒதுக்கீடு, மத்திய பல்கலைக்கழகத்தில் மாணவர்களுக்கு புதுச்சேரி மாநிலத்திற்கான இடஒதுக்கீடு, இவை எதையும் செய்யாமல் புதுச்சேரி மாநிலத்திற்கு மிகப்பெரிய துரோகத்தை செய்து வருபவர்கள் இந்த பிஜேபியினர். புதுச்சேரி அருகே லிங்காரெட்டிப்பாளையம் சர்க்கரை ஆலை அருகே உள்ள சோதனை சாவடியில் காவல் ஆய்வாளர் ராஜ்குமார் தலைமையில் காட்டேரிக்குப்பம் உதவி ஆய்வாளர் தமிழரசன் உள்ளிட்டோர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அந்த வழியாக வந்த காரை மடக்கி சோதனையிட்ட போது அதில் ரூபாய் 5.50 லட்சம் இருந்தது தெரிய வந்தது. கார் ஓட்டுநரான உருவியார் பாகூர் பிரதான சாலை சேர்ந்த ஹரி சீதாராமனிடம் விசாரணை நடத்தினர். மயிலம் பகுதியில் மனை வணிகம் செய்பவர் பத்திரப்பதிவுக்காக அந்த பணத்தை கொடுத்து அனுப்பியது தெரிய வந்தது. உரிய ஆவணங்கள் இல்லாததால் பறிமுதல் செய்யப்பட்ட ரூபாய் 5.50 லட்சத்தை தேர்தல் பறக்கும் படை அலுவலர் பிரபாகரனிடம் போலீசார் ஒப்படைத்தனர். பின்னர் அரசு கருவூலத்தில் பணம் ஒப்படைக்கப்பட்டது.
புதுவை பள்ளி கல்வித்துறை துணை இயக்குநர் சிவகாமி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுவையில் 2023-24 கல்வியாண்டில் 9ஆம் வகுப்பு +1 வகுப்புகளுக்கு அரசு பள்ளிகளால் தயாரிக்கப்பட்ட தேர்ச்சி பட்டியல் தகுதி வாய்ந்த அதிகாரிகளால் அங்கீகரிக்கப்பட்டு தேர்வு முடிவுகள் ஏற்கனவே வெளியிடப்பட்டுள்ளன. அதே நேரத்தில் மாணவர் கற்றல் தேக்கம் இடைநிற்றலை தவிர்க்க உயர்நிலை மேல்நிலை பள்ளிகளில் 9ஆம் வகுப்பு +1 வகுப்பில் 3 பாடங்களுக்கு அதிகமாக தோல்வியடைந்த மாணவர்களுக்கு மறுதேர்வு நடத்துவதன் மூலம் மற்றொரு வாய்ப்பை வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி, காரைக்கால், மாகி மற்றும் ஏனாம் பிராந்தியங்களில் உயர்நிலை மேல்நிலை பள்ளிகளின் முதல்வர்கள், துணை முதல்வர்கள், தலைமை ஆசிரியர்கள் அந்தந்த பிராந்தியங்களில் 9ஆம் வகுப்பு +1 ஆகியவற்றிற்கு மறுதேர்வு எழுதவுள்ள மாணவர்களின் பெயர் பாடங்களை அறிவிப்பு பலகையில் வெளியிட வேண்டும். தேர்வு மற்றும் மதிப்பீடு வரும் 9ஆம் தேதி முதல் அந்தந்த பள்ளிகளில் நடத்த வேண்டும். சம்பந்தப்பட்ட ஆய்வு அதிகாரிகளிடம் ஒப்புதல் பெற்ற பிறகே தேர்வு முடிவுகள் வெளியிட வேண்டும். தேர்ச்சி பெற்ற மாணவர்களை உடனடியாக 10+2 வகுப்புகளில் சேர அனுமதிக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி நாடாளுமன்ற தேர்தலில் 100% ஓட்டுப்பதிவை உறுதி செய்யும் நோக்கில் வாக்காளர் கல்வி மற்றும் தேர்தலில் பங்கெடுத்தல் திட்டத்தின் கீழ் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக நகரப்பகுதியில் இயங்கும் உயர்நிலை பள்ளிகளில் பயிலும் மாணவர்களின் பெற்றோர்களுக்கு நாடாளுமன்ற தேர்தலில் தவறாது ஓட்டளிக்க வேண்டி மாவட்ட தேர்தல் அதிகாரி குலோத்துங்கன் தனிப்பட்ட கடிதம் அனுப்பும் நிகழ்ச்சி கலெக்டர் அலுவலகத்தில் நடைபெற்றது. மாவட்ட தேர்தல் அதிகாரி குலோத்துங்கன் தனது பெயரில் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் எழுதப்பட்டுள்ள தனிப்பட்ட வேண்டுகோள் கடிதங்களை நகர பகுதிகளில் உள்ள தனியார் உயர்நிலை பள்ளிகளின் தலைமை ஆசிரியரிடம் வழங்கி அதனை பள்ளிகளில் பயிலும் மாணவர்கள் மூலம் அவர்களது பெற்றோர்களிடம் தவறாது சேர்த்திட கேட்டுக்கொண்டார். அதன்படி 50,000 பெற்றோர்களுக்கு கடிதம் அனுப்பப்பட உள்ளது. இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக வாக்காளர் தேர்தல் விழிப்புணர்வு கருத்துக்கள் அடங்கிய பொம்மலாட்ட காணொலிகள் உயர்நிலை பள்ளி முதல்வர்கள் மற்றும் அதிகாரிகள் முன்னிலையில் வெளியிடப்பட்டது. சப் கலெக்டர் யஷ்வந்த் மீனா, துணை தேர்தல் அதிகாரி வினயராஜ், ஸ்வீப் நோடல் அதிகாரி செழியன் பாபு, 25 உயர்நிலை பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்கள் பங்கேற்றனர். நடைபெற இருக்கின்ற 2024ஆம் ஆண்டிற்கான பாராளுமன்ற தேர்தலில் புதுச்சேரி மாநிலத்தில் சுயேட்சையாக போட்டியிடுகின்ற வேட்பாளர் மாஸ்கோ தாய்மார்களின் மீது பூக்களை தூவி அவர்களது காலில் விழுந்து வாழை சின்னத்திற்கு வாக்களிக்கும்படி கேட்டுக்கொண்டார். தொடர்ந்து அவர் பேசுகையில், 2 தேசிய கட்சிகளுக்கும் மாறி மாறி வாக்குகளை அளித்து உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். ஆனால் எனக்கு ஒரே ஒரு முறை வாய்ப்பு கொடுத்து பாருங்கள். நிச்சயமாக புதுச்சேரியில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவேன். உங்களுக்காகவே உரைப்பேன். உங்களின் தேவைகளை அறிந்து பணியாற்றுவேன் என்று பேசினார். தொடர்ந்து பொதுமக்கள் வாளியை கையில் ஏந்தி வேட்பாளருடன் வீடு வீடாக சென்று துண்டு பிரசுரங்களை வழங்கி தீவிர வாக்குகள் சேகரிப்பில் ஈடுபட்டனர். தொடர்ந்து வேட்பாளரை வரவேற்கும் விதமாக தாய்மார்கள் அனைவரும் ஒன்றிணைந்து மாலை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். வாக்கு சேகரிப்பில் ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். தம்பி கொஞ்சம் ஓரம் வா. எல்லாருக்கும் நோட்டீஸா வந்து போடும். நோட்டீஸ் இப்போ சொல்லுங்கம்மா, சொல்லுங்கண்ணா. புதுச்சேரி நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் மருத்துவர் டாக்டர் ரா மேனகா கொம்பாக்கம் பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தொடர்ந்து பேசுகையில், வில்லியனூர் தொகுதி மக்களிடம் நாம் தமிழர் கட்சியின் தேவையும் நாம் தமிழர் கட்சி முன்னெடுக்கும் அரசியலும் விலக்கி வாக்கை சேமித்தார். தொடர்ந்து புதுச்சேரி மாநில உரிமையை பெற்றுத்தராத காங்கிரஸ், பாஜக, என்ஆர் காங்கிரஸ், திமுக கட்சிகளை மக்கள் புறக்கணிக்க இருப்பதையும் நாம் தமிழரை அரியணை ஏற்றிடவும் மக்கள் தயாராக இருப்பதை உணர முடிகிறது. இந்த தேர்தல் மக்களின் நலனை காக்கும் தேர்தல், இந்திய நாட்டின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் தேர்தல். மக்கள் எங்களை தேர்ந்தெடுப்பார்கள் என்றும் மக்களின் பிரதிநிதியாகுவார்கள் என்றும் தெரிவித்தார். தேர்தல் பரப்புரையின் போது மாநில செயலாளர் முத்தம் சிவகுமார் உட்பட நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். கொஞ்சம் வெளியில் வாங்க. அதை பேசுங்க.
நடைபெற இருக்கின்ற 2024ஆம் ஆண்டிற்கான பாராளுமன்ற தேர்தலில் புதுச்சேரி மாநிலத்தில் இந்திய கூட்டணி சார்பாக போட்டியிடுகின்ற காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் வைத்திலிங்கத்தை ஆதரித்து ஊசுடு தொகுதி கொடப்பாக்கம் பகுதியில் புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டியின் மாநில பொதுச் செயலாளர் கார்த்திகேயன் தலைமையில் தீவிர வாக்கு சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டனர். இதில் காங்கிரஸ் வேட்பாளரை வெற்றி பெற செய்வதற்காக வீடு வீடாக சென்று தீவிர வாக்குகள் சேகரிப்பில் காங்கிரஸ் கட்சியினர் மற்றும் கூட்டணி கட்சியினர் ஒன்றிணைந்து துண்டு பிரசுரங்களை வழங்கி வாக்குகளை சேகரித்தனர். இந்நிகழ்ச்சியில் தெற்கு வட்டார காங்கிரஸ் தலைவர் சங்கர் பாபு ரெட்டியார், வடக்கு வட்டார காங்கிரஸ் தலைவர் ராமு, மாநில செயலாளர்கள் ஊசுடு செந்தில்குமார், கோனேரி லோகையன், மாநில மாணவர் காங்கிரஸ் தலைவர் ஹர்ஷவர்தன் உள்ளிட்ட கூட்டணி கட்சியின் தொண்டர்கள், ஊர் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி தேர்தல் அதிகாரியும் மாவட்ட ஆட்சியருமான குலோத்துங்கன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுவை யூனியன் பிரதேச வாக்காளர்கள் தங்களது வாக்குகள் விற்பனைக்கு அல்ல என்பதை அறிவார்கள். அதுபோல வாக்குக்கு பணம் வாங்குவது குற்றமாகும். வாக்குக்கு பணம் கொடுப்பது, தேவையற்ற செல்வாக்கை பயன்படுத்துதல், வாக்காளர்களை மிரட்டுதல், அதிகாரத்துடன் செயல்படுதல் ஆகிய செயல்கள் தடை செய்யப்பட்டுள்ளன. எனவே சட்டவிரோதம் மற்றும் தேவையற்ற தூண்டுதல் முயற்சிகளை ஏற்றுக்கொள்ள முடியாது. வாக்குக்கு பணம் வாங்குவது அல்லது தேர்தல் விதிமீறல் சம்பவங்கள் ஏதேனும் நடந்தால் வாக்காளர்கள் தேர்தல் துறைக்கு புகார் அளிக்கலாம். புகார் அளிப்பவரது ரகசியங்கள் பாதுகாக்கப்படும். மேலும் கட்டணமில்லா தொலைபேசி எண் 1950 தொடர்பு கொண்டு புகார் கூறலாம். சிவிஜில் என்னும் செயலியிலும் புகார் அளிக்கலாம். பணபலத்தை கட்டுப்படுத்த 24 மணி நேரம் இயங்கும் கட்டுப்பாட்டு அறைகள், பறக்கும் படைகள் பணியில் உள்ளன. அதன் மூலம் பெறப்படும் புகார்கள் மீது விரைந்தும் பாரபட்சமின்றியும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். புதுச்சேரி மக்களவை தொகுதியில் அதிமுக சார்பில் தமிழ்வேந்தன் போட்டியிடுகிறார். அவருக்கு ஆதரவாக புதுச்சேரி முழுவதும் அதிமுகவினர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் தட்டாஞ்சாவடி தொகுதியில் கொட்டுப்பாளையம் பகுதியில் அம்மா பேரவை செயலாளர் சுத்துக்கேணி பாஸ்கர் தலைமையில் அதிமுகவினர் வீதி வீதியாக சென்று இரட்டை இலை சின்னத்திற்கு தமிழ்வேந்தனுக்கு வாக்குகளை சேகரித்தனர். அங்குள்ள பூக்கடை, டீ கடை, மண்பானை கடை என அனைத்து இடங்களிலும் தொழிலாளர்களிடம் அவர்கள் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். இந்நிகழ்ச்சியில் வார்டு செயலாளர் முனுசாமி, ராதாகிருஷ்ணன், பரமசிவம், நகர செயலாளர் சித்தானந்தம், முன்னாள் தொகுதி செயலாளர் தமிழ்ச்செல்வன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். சூரமங்கலம் திருமண மண்டப வீதியை சேர்ந்தவர் சிவபாலன், வயது 43. இவர் கரியமாணிக்கம் பகுதியில் இயங்கி வரும் ஹிட்டாச்சி ஏடிஎம் மையத்திற்குள் புகுந்து சாலையில் இருந்த கூர்மையான கல்லை கொண்டு இயந்திரத்தின் டிஸ்பிளே மற்றும் கீபேட் ஆகியவற்றை சேதப்படுத்தியுள்ளார். சத்தம் கேட்டு வீட்டின் உரிமையாளர் சுகுமார் வெளியே வந்து பார்த்தபோது சேதப்படுத்தி கொண்டிருந்ததை தட்டி கேட்டுள்ளார். ஆத்திரமடைந்த சிவபாலன் தகாத வார்த்தைகளால் சுகுமாரை திட்டியதோடு அவரை தாக்க முயற்சி செய்துள்ளார். உடனே சுகுமார் சத்தம் போடவே அக்கம் பக்கத்தினர் வந்துள்ளனர். சிவபாலன் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டார். பின்னர் சுகுமார் நெட்டப்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். புகாரின் பேரில் நெட்டப்பாக்கம் உதவி ஆய்வாளர் வீரபத்திரன் வழக்கு பதிவு செய்து தலைமறைவாக உள்ள சிவபாலனை தேடி வருகின்றனர். பணம் எதுவும் களவு போகாததால் போலீசார் நிம்மதி அடைந்தனர். இவர் மீது ஏற்கனவே ஏடிஎம் இயந்திரத்தை சேதப்படுத்திய வழக்கு நிலுவையில் உள்ளதாகவும் அவர் சற்று மனநிலை பாதிக்கப்பட்டவராக இருக்கலாம் என்று கூறுகின்றனர். தற்போது 2வது முறையாக மீண்டும் ஏடிஎம் இயந்திரத்தை சேதப்படுத்திய சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் 500க்கும் மேற்பட்ட மதுபான கடை, பார்கள் உள்ளது. கோடை வெயில் தொடங்கியதால் பெரும்பாலான மது பிரியர்கள் பீர் வகைகளை அதிக அளவு வாங்கி அருந்துகின்றனர். பீர்கள் 6 முதல் 8 மாதம் வரை கெடாமல் இருக்க கால நிர்ணயம் உள்ளது. பீர் தயாரிக்கும் தொழிற்சாலைகளில் இருந்து வாங்கி வரப்படும் பீர் வகைகள் சில மதுபான கடைகளில் விற்பனை ஆகாமல் தேங்கியுள்ளது. அதோடு பண்டிகை காலங்களில் அதிக அளவில் பீர் வியாபாரம் ஆகும் என கருதி மதுக்கடை உரிமையாளர்கள் பெட்டி பெட்டியாக பீர் வகைகளை வாங்கி குடோன்களில் சேமித்து வைக்கின்றனர். ஆனால் எதிர்பார்த்தபடி பீர் வியாபாரம் ஆகாததால் பல நாட்கள் பீர் வகைகள் தேங்கி விடுகின்றன. இதனால் காலாவதி தேதி நெருங்கும் பீர்களுக்கு மதுபான கடைகள் ரூபாய் 20 தள்ளுபடி அளித்து விற்பனை செய்கின்றன. ரூபாய் 120 மதிப்பிலான பீர்கள் ரூபாய் 100க்கு விற்கப்படுகிறது. மது பிரியர்கள் போட்டி போட்டுக்கொண்டு பீர்களை வாங்கி செல்கின்றனர்.
ராகுல் காந்தி தேசிய பேரவை சார்பில் முன்னாள் உள்துறை அமைச்சர் வல்சராஜ் பிறந்தநாள் விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. ராகுல் காந்தி தேசிய பேரவைத் தலைவரும் ஊடக பிரிவு சேர்மனுமான ஆரிய சேகர் தலைமையில் காங்கிரஸ் கட்சியின் பொதுக்குழு உறுப்பினர் திருவேங்கட முன்னிலையில் நடைபெற்ற இவ்விழாவின் ஒரு பகுதியாக மணக்குள விநாயகர் ஆலயத்தில் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு தங்கத்தேர் இழுக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, புதுச்சேரி நாடாளுமன்ற தேர்தல் பொறுப்பாளர் அறிவழகன், முன்னாள் அமைச்சர் கந்தசாமி ஆகியோர் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து மாலை லப்போத் வீதியில் உள்ள ஒஸ்பிஸ் மடத்தில் உள்ள முதியோர்களுக்கு மாலை உணவும் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மாநில காங்கிரஸ் கட்சியின் செயலாளர் சரவணன், ராஜாராம், பாஸ்கர், செயற்குழு உறுப்பினர்கள் ரவிச்சந்திரன், அசோகன், மாநில இளைஞர் காங்கிரஸ் துணைத் தலைவர் கல்யாணசுந்தரம், மாணவர் காங்கிரஸ் தலைவர் டாக்டர் ஹர்ஷவர்தன், ராஜீவ்காந்தி பஞ்சாயத் ராஜ் சங்க அமுதரசன், புஷ்பராஜ், மகிழா காங்கிரஸ் தலைவி பஞ்சகாந்தி, ஜெயலட்சுமி, முத்தமிழ், மாவட்ட செயலாளர் தயாளன், சக்திவேல், சாம்பசிவம், மாநில இளைஞர் காங்கிரஸ் செயலாளர் விஷ்ணுஜித், முன்னாள் இளைஞர் காங்கிரஸ் செயலாளர் பிரபு, மோகன், முன்னாள் இளைஞர் காங்கிரஸ் தொகுதி தலைவர்கள் அசோக் ராஜா, ஜெகதீஷ், காளிதாஸ், ஆனந்த் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து பிரச்சாரம் செய்த முதலமைச்சர் ரங்கசாமியின் வாகனத்தை பின்தொடர்வதில் பாஜக பாமக தொண்டர்களிடையே கடும் வாக்குவாதம், ஆபாசமான வார்த்தைகளால் திட்டிக் கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வாக்களித்த மக்களுக்கு எதுவும் செய்யாத அரசாக இந்த அரசு உள்ளது என அதிமுக வேட்பாளருக்கு வாக்கு சேகரித்த ஆண்வழகன் பேசியுள்ளார். புதுச்சேரி அருகே லிங்காரெட்டிப்பாளையத்தில் உரிய ஆவணமின்றி காரில் எடுத்து செல்லப்பட்ட ரூபாய் 5.50 லட்சம் பறிமுதல் செய்யப்பட்டது. புதுவையில் 9ஆம் வகுப்பு +1 தேர்வில் பங்கேற்று தேர்ச்சி அடையாதவர்களுக்கு மறுதேர்வு எழுத வாய்ப்பளிக்க வேண்டும் பள்ளி கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. இன்றைய செய்திகள் இத்துடன் நிறைவடைகின்றன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வணக்கம்.